இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் மீண்டுமாய் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 5ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு இந்த நாட்களிலே அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு வார்த்தையை, இந்த நாட்களிலே ஒரு உறுதிமொழியை நம்ம கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த உறுதிமொழிகள் ஒரு கட்டளையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களை பாருங்கள், தேவன் ஒரு ஊழியத்தின் பாதையை இந்த நாட்களை துவங்கி வைக்கிறதை பார்க்கிறோம். சீசர்களை அழைத்து இந்த நாட்களை பாருங்கள், பின்பு கர்த்தர் 70 பேரை இந்த நாட்களை நியமிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போய் பட்டணங்களிலே போய் இந்த நாட்களை அவர்கள் ரெண்டு பேராக அந்த அவர்களை அனுப்பி இந்த நாட்களை என்ன செய்கிறார், அந்த அறுவடை மிகுதியாக இருக்கிறபடியினால் ராஜ்யத்தின் சுவிசேஷகம் சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவர்களை நியமித்து இந்த நாட்களிலே அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் அனுப்புகிற வேளையிலே பாருங்கள், அவர்களை இந்த நாட்களிலே பாருங்கள், எப்படியாக அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், எப்படியாக அந்த ஊழியத்திலே நீங்கள் தயார்பட வேண்டும் என்பதை இந்த நாட்களில் தேவன் தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, என்னென்ன காரியத்தை நீங்கள் ஊழியத்திலே இந்த நாட்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்திலே தெளிவாக இந்த நாட்களை அங்கே அவர்களுக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை, சமாதானத்தில் அங்கே செய்தியை இந்த நாட்களை ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ராஜ்யத்தை கட்டியெழுப்பும்படியாக தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை தன்னுடைய சீசர்களுக்கு அங்கே சொல்லுகிறது மட்டுமல்ல. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் மூலமாக இந்த நாட்களில் சுகத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் இந்த நாட்களில் கொடுத்துவிட்டு தான் இந்த 19வது வசனத்தில் இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக பாருங்கள், மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள் அந்த அதிகாரத்தையும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் அங்கே எப்படின்னு சொன்னால், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, அந்த காரியங்கள் ஒன்றும் இந்த நாட்களை உங்களை சேதப்படுத்தாது என்ற ஒரு அதிகாரத்தையும் கொடுத்து ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய சீஷர்களை உருவாக்கி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் ஆண்டவரை போல் ஒரு நல்ல மேய்ப்பன் ஒருவரும் இல்லை என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே நடக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவரை சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, அதாவது பணப்பையையோ ஒரு காரியத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு செல்லாதீர்கள், போய் இந்த நாட்களிலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கிங்கள், அறிவியுங்கள் என்று. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அவர்கள் என்னத்தை செய்கிறார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக ஒரு உபதேசத்தை சொல்லியோ அல்லது இப்படியாக அந்த நாட்களிலே அதாவது ஊழியக்காரர்களை உருவாக்கியோ அந்த நாட்களிலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கட்டும்படியாக அனுப்புகிற காரியம் இன்றைய நாட்களிலே குறைந்து விட்டது. ஏனென்றால் இன்றைய நாட்களிலே அந்த பணப்பை தான் முக்கியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பணப்பையை வைத்திருந்த யூதாஸ்கரியத்துடைய நிலை எப்படியாக அந்த முடிவு வந்தது என்பதை வேதத்திலே தெளிவாக அந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தால் பணத்தையோ பொருளையோ வஸ்திரங்களை குறித்தோ அல்லது நாட்களில் என்ன காரியத்தை கொண்டு போக வேண்டும் என்பதை குறித்தோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியத்தின்படி இந்த நாட்களிலே நீங்கள் நடந்த அந்த ஊழியத்தை செய்வீர்களாக இருந்தால் ஆண்டவர் இந்த நாட்களிலே சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவிசேஷத்தை எப்படியாக பட்டணங்களிலே கிராமங்களிலே போய் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டு இந்த நாட்களை நடப்போமா இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களை கட்டி எழுப்பலாம். ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இன்றைய நாட்களில் நீங்கள் செய்ய
செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வார்த்தைகளின்படி நடக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே கனம் துதி மகிமை உண்டாவதாக. வேத வார்த்தையின்படி கற்றுக்கொண்டு இந்த அதிகாரத்தை கற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆத்தும ஆதாயம் தருவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.